அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த பிறகு அவங்களோட மனைவிமார்களில் யார் முதல்ல அவங்கள சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்களில் ஒருத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லா, உங்கள் மரணத்துக்கு அப்புறம் எங்களில் யார் முதல்ல வந்து உங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் கை நீளமானவங்க யாரோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க மனைவிமார்கள் எல்லாரும் ஒரு குச்சியை எடுத்து அவங்களோட கையை அளந்து பார்க்குறாங்க. அதில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கை நீளமானதாக இருக்குது. ஆனால் அவங்க மனைவிமார்களில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறந்த பின்னாடி அவங்க தான் கை நீளமானவங்கன்னு தெரிய வருது. அதாவது இந்த இடத்துல கை நீளம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அதிகம் தர்மம் செய்கிறவங்கள குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதல்ல சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. இன்னும் அவங்க தர்மம் செய்கிறத அதிகமாக விரும்பக்கூடிய பெண்மணியாகவும் இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அதிகமாக தர்மம் செஞ்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெறக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.